දැන් එක එක දේශපාලනික தேசபந்து தென்னக்கோன் இப்போது தலைமறைவாயிருக்கின்றார். ஏன் அவர் மறைய வேண்டும்? தாம் சட்ட ரீதியிலான செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தால் மறைந்திருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் என்பதற்காக அவர் குற்றம் இழைத்திருந்தால் அவரை பெரியவரென எமது அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்காது. நாம் அப்படி அல்ல. இப்போது அவரை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவர் வெளியில் வராவிட்டால் இதுதான் அவரை வெளியில் கொண்டு வருவதற்கான சுற்று நிருபம். அதில் கூறப்பட்டுள்ள விடயம், ஒருவர் குற்றம் ஒன்றை இழைத்து நீதிமன்றத்தை புறக்கணித்து பிடிவிராந்துக்கு உள்ளாகி இருப்பவராக இருந்தால் அவரது சொத்துக்களுக்கு தடை விதிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. வருவதற்கு அவருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. வரவில்லை என்றால் நாம் குற்றவியல் சட்டத்தின் 60வது சரத்தின் கீழும் 61வது சரத்தின் கீழும் 62வது சரத்தினையும் அமுல்படுத்த வேண்டி வரும். இந்த சட்டம் சட்ட புத்தகத்தில் இருந்தாலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படவில்லை. எனவே இந்த சட்டத்தை எம்மால் தேசபந்து தென்னக்கோனிடமிருந்தே ஆரம்பிக்க முடியும். எனவே தமது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மறைந்திருக்கும் இடத்திலிருந்து உடனடியாக வெளியில் வாருங்கள். එයා එළියට එන්නේ නැත්තම් අපි තව ක්‍රියාමාර්ග ගන්න නීතියේ ප්‍රතිපාදන තියෙනවා.